வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ஜோக்கர் ஃபாலி அ டூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்ல இல்ல. நல்ல வேலை தமிழ் டப்பிங்ல இல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கும். அதை அப்படியே டப் பண்ணி தமிழ்ல பாடியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நாராசமா இருந்திருக்கும். பட் இங்கிலீஷ்ல அப்படின்றனால ஒரு மாதிரி கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் ஆக்சுவலா 2019 ரிலீஸ் ஆன ஜோக்கரோட சீக்வல் தான். அந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஆர்த்தரோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை காட்டியிருப்பாங்க, அவருக்கு இருக்கக்கூடிய டிஸார்டரை காட்டியிருப்பாங்க, எதனால அவர் இன்னொரு கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இத்தனை பேரை கொலை பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவர் வந்து ஒரு அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த பார்ட் 2 அந்த அசைலம்ல இருந்தே தொடங்குவாங்க. இது கைதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அசைலம். இதுல இருந்து எப்படியாவது ஆர்த்தரை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்த்தரோட வக்கீல் வந்து போராடிட்டு இருப்பாங்க. அதாவது ஆர்த்தர் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணவே இல்லை, அவரோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய ஜோக்கர் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சைடு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆப்போசிட் டிஃபென்ஸ் சைடு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் பர்பஸ்ஃபுல்லா தான் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. சோ இப்படி இந்த கேஸ் அப்படின்றது போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் ஆர்த்தர் வந்து அதே அசைலம்ல வச்சு ஹார்லியை சந்திக்கிறாரு. ஹார்லிக்கு ஜோக்கர் மேல ஒரு பயங்கர காதல் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோக்கரை வெளியே கொண்டு வரணும்னு அவர் ட்ரை பண்றா. சோ அந்த முயற்சி எப்படி போகுது, இவங்களோட லவ் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுது, அண்ட் அந்த கோர்ட் ரூம் டிராமா எப்படி போகுது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா அந்த பீனிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பார்ட் 1ல எப்படி பட்டையை கிளப்பியிருக்காரோ அதே மாதிரி இதுலயும் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அந்த கோர்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த கோர்ட் ரூம் டிராமா தான். இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகளை ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. ஆல்சோ பார்ட் 1ல வந்த நிறைய கேரக்டர்ஸையுமே சாட்சி மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த டோனை செட் பண்ண விதம் அப்படின்றதே சூப்பரா இருக்கும். ஆர்த்தரோட இன்ட்ரடக்ஷனா இருக்கட்டும், இந்த படம் முழுக்க வரக்கூடிய அந்த ஹாண்டிங் பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல டோனை செட் பண்ணிச்சு. ஆல்சோ எனக்கு இந்த படத்துல லேடி காகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த கேரக்டருக்கான அந்த ஆர்க், அதாவது அந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஒரு அன்பினிஷ்டான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை ஒரு மியூசிக்கல் த்ரில்லரா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் தான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பொறுமையை சோதிச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் எதிர்பாராத இடங்கள்ல அந்த சாங் மாதிரி வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான நமக்கு ஒரு ப்ராப்பரான ஃபீலை கொடுக்கல அப்படின்னே சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஆக்சுவலா வித்தியாசமா முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு முடிவை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் அந்த பார்ட் 1 கொடுத்த இம்பாக்டா பார்ட் 2 தரல. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா நான் பாக்குறேன். பட் ஸ்டாண்ட் அலோனா பார்க்கும்போது இந்த பார்ட் 2 ஓகேஷான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.